இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலு பாலக். இந்த ஆலு பாலக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து மினி பொட்டேட்டோ, அதாவது பேபி பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டேட்டோவை எடுத்து லைட்டாக பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணும்போது ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கேன். இதுக்கு நான் வந்து மஞ்சப்பொடி போடலை, ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படின்போது மஞ்சப்பொடி போடணுங்கிற அவசியம் இதுக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சப்பொடி போடாமல் இதுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆஃப் டன் பாயில் பண்ணி உங்களுக்கு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெய் வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம். இந்த ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதோ நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. வெங்காயம், இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அழகாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாலக், இந்த பாலக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், பாயில் பண்ணி வந்து லைட்டாக பாயில் பண்ணும்போது லைட்டாக ஆஃப் சால்ட்டு போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது என்னென்ன பொருள், தேவையான பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். செய்முறை பார்க்க உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். சுவையான ஆலு பாலக் ரெடி. இந்த ஆலு பாலக்கில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய டேஸ்ட்டுக்காக லைட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெமன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பெரிய உருளைக்கிழங்குல பண்ணுவாங்க. அந்த பெரிய உருளைக்கிழங்குல பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கட்டமாக வெட்டிட்டு பண்ணணும். ஸோ இதுதான் ஆலு பாலக் பண்ணனுடைய மெத்தடு. சுவையான ஆலு பாலக் ரெடி. இதை சாதத்துலேயும் சாப்பிட்லாம், அல்லது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கணும் சாப்பிட்லாம். உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம்.